நம்ம தேடி கார்ஸில் இந்த வாரம் பேங்க் லோனாக கிட்டத்தட்ட 16 வண்டி வந்திருக்குங்க. சரிங்களா? நீங்கள் முன்பணமாக வெறும் 15,000 to 30,000 கட்டினா போதுமானது. ஆனால் உங்கள் சிபில் 740க்கு மேலே இருக்கணும். நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் சிபில் 740க்கு மேலே இருந்தால் இந்த வாரம் நம்ம தேடி கார்ஸில் 16 வண்டி பேங்க் லோன் வந்துருங்க. அந்த 16 வண்டியில் வாங்க முதல் வண்டியை பார்த்துடலாம். இந்த வண்டி பாருங்கள், 4,35,000 ரூபா. இந்த வண்டிக்கு நீங்கள் முன்பணமாக வெறும் ஒரு 20,000 ரூபா கட்டுங்க. இது பாருங்கள், 4,60,000 ரூபா. இந்த வண்டிக்கு நீங்கள் வெறும் 25,000 ரூபா கட்டுங்க. இந்த வண்டி பாருங்கள், 4,60,000 ரூபா. இந்த வண்டிக்கு நீங்கள் வெறும் 30,000 ரூபா கட்டுங்க. இந்த வண்டி பாருங்கள், 4,45,000 ரூபா. இந்த வண்டிக்கு நீங்கள் வெறும் 30,000 கட்டுங்க. இந்த வண்டி பாருங்கள், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 3,50,000 ரூபா. இந்த வண்டிக்கு நீங்கள் வெறும் 25,000 ரூபா கட்டுங்க. அதேமாதிரி இந்த வண்டிக்கும் பாருங்கள், 3,50,000 ரூபா. இந்த வண்டிக்கு நீங்கள் முன்பணமாக வெறும் 30,000 ரூபா கட்டுங்க. 3,50,000 ரூபா. இந்த வண்டிக்கு நீங்கள் முன்பணமாக வெறும் 40,000 ரூபா கட்டுங்க. இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணமாக வெறும் 40,000 ரூபா கட்டுங்க. 3,50,000 ரூபா. 2,25,000 ரூபா. வெறும் 25,000 ரூபா இந்த வண்டிக்கு நீங்கள் முன்பணமாக கட்டுங்க. இந்த வண்டிக்கும் நீங்கள் 2,90,000 ரூபா. இந்த வண்டிக்கு நீங்கள் முன்பணமாக வெறும் 30,000 ரூபா கட்டுங்க. இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணமாக வெறும் 30,000 ரூபா கட்டுங்க. 2,60,000 ரூபா. இந்த வண்டிக்கு பாருங்கள், ஆட்டோமேட்டிக் வண்டி, வெறும் 40,000 ரூபா கட்டுங்க. 4,25,000 ரூபா. இது ஒரு ஆட்டோமேட்டிக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 3,25,000 ரூபா. இந்த வண்டிக்கு நீங்கள் முன்பணமாக வெறும் 30,000 ரூபா கட்டுங்க. இந்த வண்டி பாருங்கள், 2,75,000 ரூபா. இந்த வண்டிக்கு நீங்கள் முன்பணமாக ஒரு 40,000 ரூபா கட்டுங்க. இந்த வண்டிக்கு 3,50,000 ரூபா. இந்த வண்டிக்கு நீங்கள் முன்பணமாக வெறும் 25,000 ரூபா கட்டுங்க. அண்ணா வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருக்குங்க. திருப்பூரில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 33 கார்ஸ், அதாவது யூஸ்டு கார்ஸ் 33 கார்ஸ் மங்களம் ரோடு திருப்பூரில் இருக்குங்க. சரிங்களா? நம்மக்கிட்ட பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 30 வண்டி பக்கமாக இருக்குங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 30 வண்டி பக்கமாக இருக்குது. அதேமாதிரி பாருங்கள், நாங்கள் தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் எந்த டிஸ்ட்ரிக் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? நீங்கள் இந்த வீடியோ பொறுத்தளவு நீங்கள் முன்பணமாக வெறும் ஒரு 20,000 to 30,000 40,000 இனிஷியல் அமௌண்ட் முன்பணம் கட்டினா நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம். அது நாங்கள் எப்படி கொடுக்குறோம், 20,000 கட்டி 30,000 கட்டினா மிச்சம் எப்படி கொடுக்குறோம்னா லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுக்குறோங்க. சரிங்களா? பேங்க் லோன் பண்ணி கொடுத்துட்றோம். ஆனால் பேங்க் லோன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் உங்களுடைய சிபில் இருக்கு இல்லைங்களா, பேங்க் சிபில் ஸ்கோர் இருக்குங்க. சிபில் ஸ்கோர் 740க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு 20 to 30 ரூபா கட்டினா நீங்கள் வண்டி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சிபில் ஸ்கோர் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ரெடி கேஷ் கட்டி தான் நம்மகிட்ட வண்டி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? வாங்க, இந்த வாரம் ஒரு 30 வண்டி வந்திருக்கோம். அதில் முதல் வண்டியை பார்த்துருக்கோம். இந்த வண்டி பாருங்கள், உண்மையிலே சொல்கிறோம், ஒரு சேலை நம்பரு. சரிங்களா? 2012 ஸ்கோடா ராபிட், ஒரு பெட்ரோல் பண்ணி 1.6ல் வண்டி பட்டாசாக இருக்குது இந்த வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தோன்னா 2,75,000 இந்த வண்டிக்கு நம்ம கேட்குறோம். நீங்கள் வாங்க, வண்டியில் அவுட்லுக் பாருங்கள், நல்லாயிருக்கும். மேலே ஒரு சேலை நம்பரு, ஒரு சிடன் மாடலுங்க. ஒரு சிடன் மாடலும் உண்மையிலே சொல்கிற வண்டி லக்ஸரியாக இருக்கும். இது வரலும் இந்த வண்டி எந்த ஒரு பெயிண்ட் டச்சப்பு எதுவுமே ஆகலைங்க. அந்தளவுக்கு வண்டி செம்ம ஒரு குவாலிட்டியாக இருக்கும். உள்ள இன்டீரியல் பாருங்களேன். இது ஒரு டாப் அண்ட் மாடலுங்க. ஏபிஎஸ்சி, ஏர் பேக்கு, அலைஸ் வந்துடும். சரிங்களா? சீட்டு கவர்லாம் வண்டியில் சீட்டு கவர் தாங்க, நல்லாயிருக்கும். ஒரு பெட்ரோல் வண்டி, நல்ல ஒரு லக்ஸரியான வண்டி உண்மையிலே சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ வண்டி அவுட்லுக் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அந்தளவுக்கு வண்டி ஒரு குவாலிட்டியாக இருக்கும். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம லோன் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இது 12 மாடல். நீங்கள் 2014 மாடலுக்கு மேலே தான் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் வெளியூர்காரங்களுக்கு லோனு. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பூரை சார்ந்து இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு 1,75,000 ரூபா லோன் பண்ணிக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் இந்த வண்டிக்கு ஒரு 60 to 70 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் லோக்கலில் எடுக்கிற மாதிரி இருந்தால் கம்பல்சரி சொந்த வீடு திருப்பூரில் இருக்கணுங்க. இருந்தால் மட்டும்தான்
நீங்கள் வந்து இந்த வண்டி எடுத்துக்க முடியும். அப்படி இல்லைனா சொந்த வீட்டுக்காரர் யாராவது ஜாமீன் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். 12 மாடலுக்கு கீழே இருந்துச்சுன்னா திருப்பூரில் ஆல் ஓவரில் எங்கேயும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கு நீங்கள் முன்பணமாக ஒரு 40 to 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த வண்டி 2,75,000 ரூபா. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 ரூபா திருப்பூர் கஸ்டமராக தான் உங்களுக்கு வந்து லோனே நான் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் பேலன்ஸ் இருந்து நீங்கள் கட்டினா இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். அதேமாதிரி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த 16 வண்டி பேங்க் லோன் சொல்லியிருப்போம். சரிங்களா? இதுதாங்க அந்த 16 முதல் வண்டி. இது டீட்டெயில் பார்த்துடலாம். 2014 மாடல் ஹுண்டாய் வெர்னா 1.6 ஒரு டீசல் வண்டி. அது ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,35,000 ரூபா. இந்த வண்டிக்கு வந்து உங்கள் சிபில் 740க்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு 30 to 40 ரூபா கட்டினா போதுமான இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க வண்டியில் அவர்களுக்கு பார்த்துடலாம். இது ஹுண்டாய் வெர்னாங்க. சரிங்களா? ஹுண்டாய் வெர்னாவில் ஒரு டீசல் வண்டி, ஒரு சிடன் மாடல் தாங்க. நல்லாயிருக்கும் வண்டி. அலைஸ் எல்லாம் போட்டு ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டி தான். நீங்கள் அது மாதிரி உள்ள இன்டீரியல் பார்த்துடலாம். சீட்டு கவர் நல்லா இருக்குங்க. சீட்டு கவர் நல்லா ரொம்ப தெளிவாக இருக்கும். நல்லா ஒரு லெதர் சீட்டு போட்டிருப்பாங்க. இதில் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடுங்க. சரிங்களா? 2 ஏர் பேக் வந்துடும். இதில் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது எல்லாமே இதில் வந்துடும். இது ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டி தாங்க. உங்களுக்கு தெரியும், உண்மையிலே வந்து ஹுண்டாய் வெர்னா வந்து உண்மையிலே ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு பக்கா தெளிவாக இருக்கும். கிட்டத்தட்ட டீசல் மெத்தட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 20 to 22 கிலோமீட்டர் இந்த வண்டி கம்பல்சரி இந்த வண்டி மைலேஜ் கிடைக்குங்க. ஒரு 1.6 ஒரு டீசல் வண்டி. உண்மையிலே சொல்கிறேன், வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்கும். வண்டியை ஓட்டுறதுக்கு வேறு லெவலாக இருக்கும் இந்த வண்டி. சரிங்களா? இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,35,000 கேட்டிருப்போம். சரிங்களா? நீங்கள் நேரில் இந்த வண்டி விசிட் பண்ணுங்கள். என்ன பெஸ்ட்டாவோ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். அதேமாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2017 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க. சரிங்களா? இது ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டி தான். அஸ்டா டாப் அண்ட் மாடல் வண்டி. இந்த வண்டி ஒரு பெட்ரோல் வண்டிங்க. சரிங்களா? ஹுண்டாய் i20 ஒரு பெட்ரோல் வண்டி. இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து 4,60,000 ரூபா. இந்த வண்டிக்கு நீங்கள் முன்பணமாக ஒரு 30,000 ரூபா கட்டினா போதுமானது. பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பேங்க் லோனே பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் சிபில் உங்களுக்கு 740க்கு மேலே இருக்கணும். சரிங்களா? இது வண்டி நல்லாயிருக்கும். அதேமாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். இது பாருங்கள், டொயோட்டாவில் லிவாங்க. சரிங்களா? டொயோட்டா லிவாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வண்டி. 2016 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி, 90,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி. ஒரு வி மாடல் டாப் மாடல், ஏபிஎஸ் ஏர் பேக் அலைஸ் வந்துடும். வாங்க, இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தா 4,60,000 ரூபா. இந்த வண்டிக்கு நீங்கள் முன்பணமாக வெறும் 30,000 நீங்கள் பணம் கட்டினா போதுமானது. பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லோன் பண்ணி கொடுத்துடலாம். சிபில் பேஸ் பண்ணி லோன் தர்றோம். வாங்க வண்டியில் உங்களுக்கு பார்த்துடலாம். இது சிங்கிள் ஹேண்டில் வந்துடுதுங்க. ஒரு டாக்டர் யூஸ் பண்ண வண்டி தான் இந்த வண்டி. சரிங்களா? நல்லாயிருக்கும் வண்டி. இது ஸ்பெஷல் எடிஷன் மாடலு, அலைஸ் எல்லாம் வந்துடும். இது டியூல் டோன் சொல்லுவாங்க. இந்த வண்டி 2 சைடு இருக்குங்க. இது டாப் அண்ட் மாடல் வண்டி தான். இதில் அதே மாதிரி பாருங்கள், சீட்டு கவர்லாம் நல்லாயிருக்கும். பேக் சீட்டும் சரி, ஃப்ரண்ட் சீட்டும் சரி, நல்ல ஒரு தெளிவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் அதே மாதிரி ஆப்ஷன் பார்த்துடலாம். ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, 4 விண்டோ, பவர் விண்டோ, சென்ட்ரலாக் வந்துடும். அதே மாதிரி பாருங்கள், இது வந்துடுங்க. 2 ஏர் பேக் வந்துடும் இதுலேயுமே. இது ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டி தான். அதே மாதிரி நீங்கள் அவுட்லுக்கும் பாருங்களேன், நல்லாயிருக்கும். மேலே ஒரு மெரூனும் ஒரு பிளாக்கும் கலந்த மாதிரி வண்டி. இதுதான் அந்த வண்டியினுடைய ஒரு ஸ்பெஷல் தேவை. வண்டி அந்தளவுக்கு வந்து பக்காவாக இருக்கும் இந்த வண்டி. அது ஒரு டாக்டர் யூஸ் பண்ணியிருக்காரு. 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு. 90,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கும். அதிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு டொயோட்டா வண்டின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து மேக்ஸிமம் கிலோமீட்டர் பார்த்தா ஒரு 4 லட்சம் கிலோமீட்டர் 5 லட்சம் கிலோமீட்டர் கண்டிப்பாக அந்த வண்டி ஓடும். அது வரலும் இன்ஜினுக்கு எந்த ஒரு இதுவுமே வராது. டொயோட்டா பொறுத்தவரை அந்தளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டின்னு சொல்லலாம். இந்த வண்டிக்கு மேலே வந்து 2016 மாடல் சிங்கிள் ஓனரு, 4,60,000 கேட்குறோம். நீங்கள் நேரில் வண்டி விசிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். இது பாருங்கள், ஹோண்டா ஜாஸுங்க. இது வந்து ஹோண்டா ஜாஸு 2016 மாடலுங்க. 2016 மாடல் சிங்கிள் ஓனரில் வந்துடுறாங்க. வெறும் 30,000 இந்த வண்டி ஓடி இருக்கும். 30,000 வண்டி ஓடி இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,45,000 ரூபா. ஃபிக்ஸடே கிடையாது. நீங்கள் நேரில் அந்த வண்டி விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டிக்கும் முன்பணம் 30,000 கட்டினா போதுமானது. நீங்கள் இந்த வண்டியை எடுத்துக்கலாம். உங்கள் சிபில் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். வாங்க வண்டியில் அவ்வளோ பார்த்துடலாம். உண்மையில் ஒரு லேடிஸ் பிடிச்ச கலருங்க. அது ஒரு லேடிஸுக்கு உண்மையில் பிடிச்ச கலரு. நல்ல ஒரு மெரூன் கலர் வண்டி, நல்லாயிருக்கும். வெறும் 33,000 இந்த வண்டி ஓடி இருக்குங்க, ரன் ஆகிருக்கும். அதே மாதிரி உள்ள சீட்டுக்கு எவ்வளோ உண்மையில சொல்கிறேன், நல்லாயிருக்கும். ஒரு லெதர் சீட் போட்டு நல்லா க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? கிலோமீட்டர் உண்மையில் வந்து ரொம்ப லோவஸ்ட் கிலோமீட்டர் இந்த வண்டி தாங்க இருக்குது. இதுலேயும் 30,000 வண்டி ஓடி இருக்கும்.
நல்லாயிருக்கும். உள்ள இந்த சீட்டு சரி ஏசி பக்கா ஒர்க்கிங் இருக்கும், பவர் ஸ்டியரிங் இருக்கும், சென்ட்ரல் லாக் இருக்குங்க, 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். நல்லாயிருக்கும். ஜாஸ்தினாலே உங்களுக்கு உள்ளுக்குள்ளே பாருங்களேன், பேஸே நல்லா உட்காந்து பார்க்குறக்கு இதே நல்லா இருக்குங்க. நீங்கள் அந்த பேக் சீட்டில் பாருங்களேன், பேக் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோண்டா சிட்டி ஒரு லென்த்து வண்டியில் எப்படி உட்காரமோ அதை விட வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஜாஸ்தியில் மட்டும் பாருங்கள், நீங்கள் எல்லா வண்டி பாருங்கள், பேக்கிலலாம் நம்ம சோஃபாவில் உட்கார விட நல்லா வீட்டில் உட்கார மாதிரி ஃப்ரீயாக இருக்கும். அந்தளவுக்கு வண்டி நல்ல ஒரு லக்ஸரியாக இருக்கும். நீங்கள் அவுட்லுக்கும் பார்த்துருக்கலாம், நல்லாவே இருக்கும். எந்த ஒரு டென்ட் கிராச்சஸ் மேக்ஸிமம் இந்த வண்டியை பொறுத்தளவு எதுவுமே கிடையாது. நல்லாயிருக்கும் வண்டி. நீங்கள் அவுட்லுக்கும் பாருங்கள், அந்தளவுக்கு வந்து எந்த இதுவுமே கிடையாது. 2016 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி, 4,60,000. நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை விசிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த வண்டி பார்த்துடலாம், அமேஸுங்க. சரிங்களா, இந்த தடவை நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா அமேஸில் மட்டும் கிட்டத்தட்ட 3 வண்டி இருக்குங்க. 2 பெட்ரோல் வண்டி இருக்குது, ஒரு டீசல் வண்டி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் வண்டிங்க. சரிங்களா, இது 2014 மாடல், 2 ஓனரில் வந்துடுறாங்க. சரிங்களா, இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்லாம் 3,50,000 கேட்குறோம். இந்த வண்டிக்கும் நீங்கள் முன்பணமாக ஒரு 30 to 40 ரூபா கட்டினா போதுமானது. இந்த வண்டியும் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் ஆளவில் எந்த டிஸ்ட்ரிக் இருந்தாலும் வரலாம், இதுக்கு பண்ணிக்கலாம். வாங்க வண்டி லெவலுக்கு பார்த்துடலாம். இது ஹோண்டா அமேஸில் ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. உண்மையில் இந்த வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டயர்லாம் வந்து 4 டயர் 80-90% டயர் இருக்கும். நீங்கள் அதே மாதிரி இன்டீரியல் பார்த்துடலாம். இது நல்லா இருக்குங்க, ஒரு எலிஃபெண்ட் கிரே கலரு நல்லாயிருக்கும். சீட்டு கவரும் சரிங்க, சீட்டு கவரும் நல்லாத்தான் இருக்கும். கம்பெனியில் இருந்த சீட்டு கவர் தான் போட்டிருக்காங்க, அமேஸ் சீட்டு கவரு. இது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒர்க்கிங் தான் இருக்குங்க. அதே மாதிரி அவுட்லுக்கும் பாருங்கள், ஒரு கிரே கலர் வண்டி நல்லாயிருக்கும், தெளிவாக இருக்கும் வண்டி. உண்மையில சொல்கிறேன், நீங்கள் பார்த்தாலே தெரியும். எந்த ஒரு டென்ட் கிராச்சஸ் இதில் மேக்ஸிமம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எடுத்து அப்படியே ரன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒர்க்கு தான் அந்த வண்டியில் எதுவுமே இல்லைங்க, அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, 2014 மாடல், 2 ஓனர், ஒரு பெட்ரோல் வண்டி. நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு 3,50,000. நீங்கள் நேரில் அந்த வண்டி விசிட் பண்ணுங்கள், ஒரு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி இப்போ பார்க்கக்கூடிய வண்டி பாருங்கள், ஹோண்டா அமேஸுங்க. ஹோண்டா அமேஸில் ஒரு பெட்ரோல் வண்டிங்க, 2014 மாடல், 2 ஓனர் வண்டி. சரிங்களா, இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,50,000. அதே மாதிரி இந்த வண்டிக்கும் பேங்க் லோன் இருக்குதுங்க. நீங்கள் ஒரு 30 to 40 ரூபா கட்டினா போதுமானது. இந்த வண்டிக்கும் நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே லோன் பண்ணிக்கலாம். வாங்க வண்டியில் அவுட்லுக்கு பார்த்துடலாம். இது ஒரு ஒயிட் கலருங்க. சரிங்களா, ஹோண்டா அமேஸில் இது வந்து ஒரு ஒயிட் கலர் வண்டி. டயர் பார்த்தோன்னா ஒரு 50 to 60% இருக்குங்க டயர் இந்த வண்டிக்கு. சரிங்களா, மற்றபடி வந்து பாடியிலலாம் ரொம்ப தெளிவாக தான் இருக்கும். ஒரு ஒயிட் கலரு மேலே பாடியிலனா வந்து நல்லா தெளிவாக தான் இருக்கும் வண்டி. இது 14 மாடல், 2 ஓனர், ஒரு பெட்ரோல் வண்டிங்க. சரிங்களா, இந்த அமேஸ் பார்த்தோம்னா அதே சேம் தான், 2 அதே மாடல் தாங்க, அதே வந்து ஓனர் தாங்க. சரிங்களா, இந்த வண்டி நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 14 மாடல், 2 ஓனருக்கு 3,50,000 கேட்குறோம். ஃபிக்ஸடே கிடையாது. நீங்கள் நேரில் வாங்க, வண்டியை விசிட் பண்ணுங்கள், என்ன பெஸ்ட்டோ கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். அதேமாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். இது பாருங்கள், இது வந்து ஹோண்டா சிட்டி. கிட்டத்தட்ட ஹோண்டா சிட்டியில் இந்த வட்டம் மட்டும் 3 வண்டி இருக்குங்க. சரிங்களா, 2 ஹை பட்ஜெட்டில் இருக்கும், ஒரு வண்டி லோ பட்ஜெட்டில் இருக்கும். இது 2மே ஹோண்டா சிட்டி தாங்க. சரிங்களா, 2மே 2013 மாடல், 2மே 2013 மாடல், 2மே வந்து 2 ஓனரில் வந்துடுறாங்க. 2மே ஒரு டாப் அண்ட் மாடல் தான், ஏபிஎஸ், ஏர் பேக், காலேஜோடு வந்துடும். சரிங்களா, 2 சேம் வேரியண்ட் தான். இதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. கிலோமீட்டர் சேமாக தான் ஓடி இருக்கும், 80,000 தான் ஓடி இருக்கும். சரிங்களா, இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,45,000 கேட்குறோம். சரிங்களா, 3,45,000 கேட்குறோம். அதுவுமே பிக்ஸெல்லாம் கிடையாது. நீங்கள் நேரில் வாங்க, விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்பணமாக இந்த வண்டிக்கு ஒரு 40 ரூபா கட்டுற மாதிரி இருக்குங்க. நீங்கள் பேங்க் லோன் பண்ணுற மாதிரி தான் இந்த வண்டிக்கு ஒரு 40,000 கட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் இந்த வண்டி நீங்கள் வண்டியை எடுத்துக்கலாம். வண்டி நல்லாயிருக்கும் பாருங்கள். வண்டி 13 மாடல், ஒரு சில்வர் கலருங்க, ஒரு டாப் அண்ட் மாடல் தான். சரிங்களா, டயரில் கிட்டத்தட்ட பார்த்தா இந்த வண்டியில் 4மே வந்து நியூ பிராண்டட் டயர் போட்டிருப்பாங்க. அலைஸ் வந்துடும். வி மாடலுங்க. இது வந்து எஸ் மாடல், வி மாடல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இது வந்து வி மாடல் வண்டி. அது ஒன்று உங்களுக்கு தெரியும், ஹோண்டா சிட்டி பார்க்கவே தேவையில்லைங்க. இன்ஜின்லாம் வந்து உண்மையிலே வேறு மாதிரி இருக்கும் அதெல்லாம். அதே மாதிரி ஏசியெலாம் பார்த்தீங்களேன், ஒரு பாயிண்ட் வச்சாலும் நம்மளால் வந்து உட்கார முடியாது, அந்தளவுக்கு ஏசி பர்ஃபார்மன்ஸு பக்காவாக இருக்கும். சீட்டு கவர் சொல்ல வேண்டியது இல்லைங்க, நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் சீட்டு கவர் இருக்குது. இன்டீரியல் நல்லாயிருக்கும். சரிங்களா, இன்டீரியல்லாம் நல்ல ஒரு தெளிவாக தான் இருக்குதுங்க. இது அதே மாதிரி தாங்க, எல்லாமே ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்து பக்கா ஒரு தெளிவாக இருக்கும். ஒரு சிடன் மாடலில் உண்மையிலே சொல்கிறீங்க, வண்டி ஒரு லக்ஸரியான வண்டி. ஹோண்டா சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஸரியான வண்டி. மேக்ஸிமம் நிறையா விரும்பி வரவங்க நிறையா இருப்பாங்க. அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துடுவீங்க. உண்மையில் 2 வண்டி அதே மாதிரி தாங்க. இதையும் பாருங்களேன்,
இது அதேமாதிரி 13 மாடல் தாங்க. சரிங்களா, இது அதே 13 மாடலு, 2 ஓனர். இது ஒரு டாப் அண்ட் மாடல் தான், நல்ல ஒரு இதாக இருக்கும். 2 வண்டிக்குமே பார்த்தா நீ நான் வந்து ஒரு 40 ரூபா முன்பணமாக நீங்கள் இந்த வண்டி அந்த வண்டியும் சரி ஒரு 40,000 முன்பணமாக கொண்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துடலாம். அதேமாதிரி இந்த வண்டி பார்த்துடலாம். உங்களுக்கு தெரியும் உண்மையிலேவும் ஒரு வெர்னா ஏற்கனவே வெர்னா பார்த்துருப்போம், 14 மாடல் முன்னாடி பார்த்துருந்தோம். சரிங்களா, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2012 மாடல் வண்டிங்க. 2012 மாடல், 2 ஓனருங்க, 1.6 ஒரு டீசல் வண்டி. கிட்டத்தட்ட மைலேஜ் 20லேருந்து 22 23 மைலேஜ் கிடைக்கும். ஒரு சிடல் மாடல், அது ஒரு டீசல் வண்டியில், அது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி, ஏபிஎஸ் ஏர் பேக் வர வண்டி, ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டி. அது ஒரு ஒயிட் கலர்லேயே வந்திருக்கு. வண்டி பக்கா தெளிவாக இருக்கும். சரிங்களா, இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு 3,15,000 ஃபிக்ஸடே கிடையாதுன்னா நீங்கள் நேரில் வண்டியை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக 2 பெஸ்ட்டாக கண்டிப்பாக பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கு உங்களுக்கு வெளியூருக்கு வந்து இந்த வண்டிக்கு வந்து லோன் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து 2012 மாடல். நீங்கள் லோன் பண்ணுற மாதிரி இருந்தால் வெளியூர் கஸ்டமர் 2014 மாடலுக்கு மேலே தாங்க லோன் பண்ண முடியும். சரிங்களா, இந்த வண்டி 2012 மாடல். நீங்கள் ரெடி கேஷ் கட்டி எடுக்கிற மாதிரி தான் தாராளமாக வந்து நீங்கள் வண்டி கட்டி எடுத்துகிட்டு போகலாம். 3,15,000 கேட்போம். வாங்க வண்டியில் அவுட்லுக் பார்க்கலாம். இது உண்மையிலே சொல்ல நல்லாயிருக்கும் வண்டி, டீசல் வண்டி. வண்டியோட ஸ்டைலாக நிற்கிது பார்த்தீங்களா, வெர்னா வண்டி அது ஒரு ஸ்டைலாக இருக்கும். வண்டியை அலைஸ் வந்துடுது பார்த்தீங்களா, அலைஸ் போட்டு நல்லாயிருக்கும் வண்டி. ஒரு மிடில் ஃபேமிலிக்கு உண்மையிலே பரவாயில்லைங்க. பட்ஜெட் கம்மியில் எடுத்துட்டிங்கன்னா மைலேஜ் இதுதான் சரி, மற்றபடி வந்து வண்டி ஓட்டுறதுக்கு பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும். சீட்டுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க, உண்மையிலே நல்லா லெதர் சீட்டு போட்டிருக்காங்க. ஏசியில் பக்கா ஒர்க்கிங்கள் இருக்குது, நல்லாயிருக்கும் வண்டி. ஒரு லாங் ஓட்டுறதுக்குள்ள உண்மையிலே சொல்கிறேன், இந்த வண்டி வந்து இதை விட்டால் வண்டியே இல்லைங்க. 2012 1.6 கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லாயிருக்கும் வண்டி. பிக்கப்லையும் சரி, வண்டி ஓட்டுறதுலையும் சரி, வேறு மாதிரி இருக்கும் இந்த வண்டி. இந்த வண்டியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வண்டிக்கு பேங்க் லோன் பண்ண முடியாது. சரிங்களா, இந்த வண்டிக்கு வந்து பேங்க் லோன் பண்ண முடியாது, லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் திருப்பூர் சார்ந்த ஈரோடு இந்த மாதிரி கோயம்புத்தூராக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு லோக்கல் ஃபைனான்ஸ்லேயே வந்து 2 லட்ச ரூபா லோன் வாங்கிக்கலாம். நீங்கள் பேலன்ஸ் வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ரேட்டு ஃபிக்ஸடு கிடையாதுன்னா நீங்கள் நேரில் வந்து வண்டியை விசிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் அதேமாதிரி இந்த வண்டி மாற்றலாங்கண்ணா, இது உண்மையிலே சொல்கிறேன், இதுவும் அதே மாதிரி ஒரு மிடில் ஃபேமிலிக்கு உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப ஏற்ற வண்டி. ஆனால் ஏன்னு கேட்டிங்கன்னா போர்டு கம்பெனி நிறுத்திட்டாங்கன்னு சொன்னதுனால இது மேக்ஸிமம் யாரும் விரும்புறதில்லை. இதை யூஸ் பண்ணவங்க கண்டிப்பாக இந்த வண்டியை கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு வண்டி பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஏன்னு கேளுங்க, இது வந்து மைலேஜ்லையும் சரி, வண்டி ஓட்டுறதுலையும் சரி, எல்லா விதத்துலையும் வந்து வண்டி சூப்பராக இருக்கும். உண்மையிலே சொல்கிறோம், இதை நான் விற்கிறக்கான்னு சொல்லலை, ஒரு லோ ஃபேமிலி எடுத்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இந்த வண்டியில் எந்த ஒர்க்குமே இல்லை, நல்லா இருக்குங்க. இது 2013 மாடல், சிங்கிள் ஓனரில் வந்துடுறாங்க. அது இது டாப் அண்ட் மாடல் வண்டி, ஏபிஎஸ் ஏர் பேக்கு அலைசர் வண்டி, டீசல் வண்டி. மைலேஜ் கிட்டத்தட்ட 20லேருந்து 22 23 சாலிடாக மைலேஜ் கிடைக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1,99,000 1,99,000 சூப்பராக இருக்குது வண்டி. அதே மாதிரி நீங்கள் திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வண்டி 1,50,000 லோன் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு நீங்கள் முன்பணமாக வெறும் ஒரு 45,000 கட்டுங்க, இந்த வண்டியை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வண்டி நீங்கள் அவுட்லுக் மட்டும் பாருங்களேன், ஒரு மெரூன் கலர் வண்டி. நீங்கள் கேமராவில் பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இதில் எந்த ஒரு இதில் கிராஃபிக்ஸில் எதுவுமே கிடையாதுங்க, நல்லாயிருக்கும் வண்டி. உண்மையிலே ஒரு அலைஸ் போட்டு சும்மா மேலாம் மட்டும் காட்டுங்களேன், உள்ளே வேண்டியதில்லை, அப்படியே காட்டுங்களேன், அந்தளவுக்கு இருக்கும் வண்டி. அந்த பம்பர் மட்டும்தாங்க இல்லை வந்து பின்னாடி லேசாக பெயிண்ட் டச்சப் பண்ணுற மாதிரி இருக்கும். உண்மையிலே ஒரு மெரூன் கலரு அவ்வளோ ஒரு அட்டாசமாக அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கும். ஒரு வீட்டில் கொண்டு நம்ம எங்கேயாவது வரது நிப்பாட்டினா கூட வண்டி உண்மையிலே பேர் சொல்லும், அந்த மாதிரி வண்டி நிற்கிங்க. அது ஒரு 13 மாடல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அது நிறையா சொல்லுவாங்க, அதை நான் சொல்ல விரும்பலைங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும். 13 மாடல் சிங்கிள் ஓனர், அது ஒரு டாப் அண்ட் மாடல். என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னு அது நமக்கு வேண்டியதில்லைங்க, வெளி மார்க்கெட் வந்து வேண்டியதில்லை. நம்ம வண்டிக்கு சொல்லக்கூடிய ரேட்டு 1,99,000. நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் இப்போ பாருங்கள், இது ஒரு பொலிரோ. ஏன்னா மஞ்சள் கலராக இருக்குது, ப்ளூ கலராக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இது வந்து ஒரிஜினல் ஒரு ஓன் போர்டு வண்டி தாங்க. வண்டி ஒரிஜினல் ஒரு ஓன் போர்டு வண்டி தான். இது கம்பெனிக்கு யூஸ் பண்ணதுனால அவங்க விளம்பரத்துக்காக வேண்டி அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா, இது 15 மாடல், 2 ஓனரில் இருக்குதுங்க வண்டி. சரிங்களா, உண்மையில் வந்து TN 69 தூத்துக்குடி நம்பரு, பேன்ஸ் நம்பர் 65 66 6566ன்றது நல்லா ஒரு பேன்ஸுமே ஏர் நம்பராக இருக்கும். இது 15 மாடல், 2 ஓனரில் இருக்குது. ஒரு பொலிரோவில் என்ன இன்ஜின் சொல்லுவாங்க மேக்ஸிமம், பொலிரோன்னு சொன்ன உடனே அதில் என்ன இன்ஜின் வரும்னு சொல்லி உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த இன்ஜினை பொறுத்தளவு DA இன்ஜின் தாங்க. DA இன்ஜினு 4 சிலிண்டர் வர்ற இன்ஜின் தாங்க. நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி, பக்காவாக இருக்கும் இன்ஜினை பொறுத்தளவு. சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டோடு இப்படியே வந்து நாங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு ரேட்டில் கொடுத்துருவோம்.
பெயிண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு ரேட்டுங்க. சரிங்களா? இதை நாங்கள் பெயிண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் 4,50,000 ரூபா. நீட்டாக வண்டி கலர் வந்து ஒயிட் கலருங்க. ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி ஜம்முன்னு பக்காவாக கையில் கொடுத்துருவோம். இல்லை நீங்கள் வந்து அந்த பெயிண்ட்டுக்கு உண்டானதை நீங்கள் குறைச்சி கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு 4 லட்ச ரூபா கொடுங்க, எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக இதை பாருங்கள். ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ஓட்டுறவங்களுக்கு உண்மையில ஒரு பெஸ்ட்டான வண்டி பக்கா தெளிவாக இருக்கும். 15 மாடல் இன்றைக்கி வந்து 5.5, 5.25, 6 லட்ச ரூபாய்க்கு மார்க்கெட் இருக்குங்க. நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். இது வந்து பெயிண்ட் பண்ணாமல் கொடுக்க அப்படியே எடுக்கிற கண்டிஷன் கொடுக்குற மாதிரி இருந்தால் 4 லட்ச ரூபா கொடுங்க. பெயிண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால் 4,50,000 கொடுங்க. அதே மாதிரி இந்த வண்டிக்கு 100% லோன் இருக்குதுங்க. லோன் வேணால் லோனு முழுசாக 4 லட்சம் லோனே வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ பார்க்குற வண்டி பாருங்கள், ஆல்டோ கேட்டனுங்க. சரிங்களா? ஆல்டோ கேட்டனு 2012 மாடல் 2 ஓனரில் வந்துடுறாங்க. ஒரு பெட்ரோல் வண்டி. சரிங்களா? இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,99,000 ரூபா. நீங்கள் திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 1,50,000 லோன் பண்ணிக்கலாம். இந்த வண்டியை பொறுத்தவரை நீங்கள் ஒரு 45,000 இந்த வண்டிக்கு முன்பணமாக கொண்டு வாங்க, இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். அதேமாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். இது 2012 மாடல், அதாவது ஹுண்டாய் i20ங்க. 2012 மாடல். சரிங்களா? 2 ஓனரில் வந்துடுறாங்க. ஒரு பெட்ரோல் வண்டி, ஒரு அஸ்டா டாப் அண்ட் மாடல் வண்டி தான். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,75,000 கேட்குறோம். எவ்வளோங்க? 2,75,000 கேட்குறோம். அந்த வண்டின்னு அவுட்லுக் எல்லாம் பார்த்துடலாம். மேலே ஒரு ஒயிட் கலர் வண்டி நல்லா இருக்குங்க. பெட்ரோல் வண்டி தான், நல்லா ஒரு ஒயிட்டு நல்லாயிருக்கும் வண்டி. டயர் மட்டும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 50% இருக்கும். பேக் டயர் புதுசாக இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் அந்த மாதிரி இருக்கும். அது உள்ள இண்டியன்லும் பார்த்துடலாம். இண்டியன் நல்லாயிருக்கும். சீட்டு கவரு இது, அதே மாதிரி ஏசி, பவர் ஸ்டேரிங்கு. சரிங்களா? ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 ஏர் பேக் வந்துடும் இந்த வண்டியை பொறுத்தளவு. வண்டி வந்து நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்கும். ஒரு ஒயிட் கலர் வண்டி தாங்க. 2,75,000 கேட்குறோம். சரிங்களா? 2012 மாடல் 2 ஓனர், ஒரு பெட்ரோல் வண்டி, 2,75,000 ரூபா. இந்த வண்டிக்கும் லோன் இருக்குதுங்க. இது வந்து பேங்க் லோன் பண்ண முடியாதுன்னா 2012 மாடலு. இது லோக்கல் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1.25 to 2 லட்ச ரூபா வந்து லோன் பண்ணிக்கலாம். ஒரு 50 to 60 ரூபா அந்த வண்டிக்கு நீங்கள் கொண்டு வாங்க, இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாருங்கள் ஷிஃப்ட்டுங்க. இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஷிஃப்ட்டு அதிகமாக இருக்கும். இந்த இடம் வந்து 2 தாங்க இருக்குது. டிசைரில் ஒன்றும், ஷிஃப்ட்டில் ஒன்று இருக்குதுங்க. இது 2010 மாடல் 2 ஓனர், பேப்பர் 2030 வரலும் கரண்டில் வந்துடுதுங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும். சரிங்களா? இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,49,000 ரூபாங்கண்ணா. 2010 மாடல் 2 ஓனர், பேப்பர் 30 வரலும் கரண்ட் இருக்குது. நீங்கள் வண்டி அவுட்லுக் பாருங்கள். வண்டி செழிவாக இருக்கும். பேப்பர் 30 வரலும் கரண்ட்டில் இருக்கும். வண்டி அவுட்லுக் பாருங்களேன். 10 மாடல் 2 ஓனர், ஒரு பெட்ரோல் வண்டி. சூப்பராக இருக்கும். பாடி லைனில் வந்து நல்லா தெளிவாக இருக்கும். சைடில் பாருங்கள், பாடிலாம் சூப்பராக இருக்கும். சீட் வந்து பிளாக் கலர் சீட் போட்டிருக்காங்க வண்டிக்கு மேட்சா. இது ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, பவர் விண்டோ வர மாடலுங்க. அப்படியே சைடில் பாருங்களேன். வண்டி மேலே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நல்லா எந்த ஒரு டென்ட்டு கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. அதேமாதிரி அந்த பக்கத்துலையும் பாருங்கள். மேக்ஸிமம் இந்த வண்டியை பொறுத்து எதுவுமே இருக்காது. நல்லா ஒரு சில்வர் கலர் வண்டி, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கும் மேலே வண்டி. சரிங்களா? இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,49,000 ரூபா. பிக்சர் கிடையாது. நீங்கள் நேரில் அந்த வண்டி விசிட் பண்ணுங்கள். இதே நீங்கள் திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 1,75,000 லோனே வாங்கி கொடுத்துடலாங்க. மேக்ஸிமம் இந்த வண்டிக்கு ஒரு 50 to 60 ரூபா முன்பணம் பண்ணி கட்டுற மாதிரி இருக்கும். வந்து அந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். அது இந்த வண்டி அது மாதிரி தாங்க. இது வந்து ஒரு டீசல் வண்டிங்க. 2012 மாடல் சிங்கிள் ஓனர், ஸ்விஃப்ட் டிசைரில் ஒரு டீசல் வண்டி. கிட்டத்தட்ட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20-22 மைலேஜ் கண்டிப்பாக இந்த வண்டியை பொறுத்தளவு கிடைக்கும். இந்த வண்டி நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,20,000 ரூபா. 2012 மாடல் சிங்கிள் ஓனர், ஒரு டீசல் வண்டி, VDI, ஒரு டிசைருங்க. அதுவும் 3,20,000 ரூபா அந்த வண்டி. சரிங்களா? இதே மாதிரி இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் திருப்பூராக இருந்தீங்கன்னா ஒரு 2 to 2.5 ரூபா அந்த வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாம். நீங்கள் பேலன்ஸ் வந்து நீங்கள் கட்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது அதே மாதிரி நல்லா தான் வண்டி. ஸ்விஃப்ட் டிசைரு சிங்கிள் ஓனரில் வந்துடுதுங்க இந்த வண்டி. ஒரு கிரே கலர் வண்டி. இது நல்லாயிருக்கும் வண்டி. டயர்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு 80% டயர் இருக்குங்க. அதே மாதிரி இண்டியில் பார்த்தலாம். இண்டியில் வந்து நல்லாயிருக்கும். ஒரு என்ன சொல்கிறதுங்க, கம்பெனியில் வந்த சீட்டு கவருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கவர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்த சீட்டு கவரு அப்படியே நல்லாயிருக்கும். இது அதே மாதிரி ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, 4 விண்டோ, பவர் விண்டோ வந்துடுங்க. ஒரு டீசல் வண்டி. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மைலேஜ் ஒரு 20 to 22 கிலோமீட்டர் இந்த வண்டி 100% சால்ட். அந்த வண்டி மைலேஜ் கண்டிப்பாக அந்த வண்டி கிடைக்கும். நல்லாயிருக்கும்.
ஒரு டீசல் வண்டியில் ஒரு சிடன் மாடலில் இவ்வளோ மைலேஜ் கிடைக்கிற வண்டி இந்த ஒரு வண்டி தாங்க. 2012 மாடல் சிங்கிள் ஓனர் ஒரு டீசல் வண்டி 3,20,000 ரூபா. நேரில் இந்த வண்டியை விசிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். அதேமாதிரி இந்த வண்டியை பார்த்துடலாம். இது பாருங்களேன், இது வந்து ஹுண்டா இயானுங்க. எப்படி இது வந்து ஹுண்டா இயான் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 2018 மாடல். இது ஓனர் மட்டும்தாங்க, 3 ஓனரில் வந்துடுறாங்க. ஆனால் உண்மையிலும் ஒரு மிடில் ஃபேமிலிக்கு ஒரு சின்ன வண்டி ஓட்டி பழகிறவங்களுக்கு ஒரு ஏற்ற வண்டி. மாடல் பார்த்திங்கன்னா 18 மாடல் ஆயிடுதுங்க சரிங்களா. ஓனர் மட்டும் தான் 3 ஓனர் ஆயிடுது. அந்த 3 ஓனருக்காண்டி நாங்கள் என்ன சொல்கிறோம்னா 2,60,000 கொடுத்துட்றோம். இன்றைக்கி 18 மாடல் 3 ரூபா முனையெல்லாம் இருக்கும். நீங்கள் 3 ஓனர்னால வந்து இது வந்து 2,60,000 கொடுக்குறோம். அதுவுமே பிக்சர் கிடையாது. நீங்கள் நேரில் அந்த வண்டியை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஒரு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். அதேமாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். இது பாருங்கள், ஆல்டோ 800. இந்த வாரத்தில் வந்து பாருங்கள், ஆல்டோ 800 கிட்டத்தட்ட 3 வண்டி இருக்குங்க. இங்கே பாருங்களேன், கலர் கலராக ஒயிட் இருக்குது, ப்ளூ இருக்குது சரிங்களா, கிரே கலர் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த ஆல்டோ 800 மட்டும் இந்த வட்டம் 3 வண்டி வந்திருக்குது. உண்மையிலே சொல்லி 3 வண்டியும் பட்டாசாக இருக்கும் வண்டி சரிங்களா. இப்போ இந்த வண்டி பார்த்துடலாம். இது 2013 மாடல் சிங்கிள் ஓனரில் வந்துடுறாங்க, ஒரு ஆல்டோ 800 சரிங்களா. இந்த வண்டி நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,25,000 ரூபா. இந்த வண்டிக்கு நீங்கள் வெறும் முன்பணமாக 25,000 ரூபா கொண்டு வாங்க, மிச்சம் 2 லட்ச ரூபா அந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக் இருந்தாலும் பரவாயில்ல, 2,25,000 ரூபா முன்பணம் 20 ரூபா கொண்டு பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்க வண்டியில் அவுட்லுக் பாருங்களேன். இது உண்மையில பாருங்கள், அலைஸ் பாருங்களேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரில் ஒட்டி ரொம்ப ஒரு ஸ்டைலாக வச்சுருப்பாங்க. இந்த வண்டி அலைஸ் பார்த்தீங்களா. இன்றைக்கி ஒரு அலைஸ் வாங்கினால 5 ரூபா 6 ரூபா வந்துருங்க. 4 அலைஸ் படம் 24 ரூபா அலைஸே வந்துடும். நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க வண்டி. சூப்பராக இருக்கும், ஸ்டைலாக இருக்குது பார்த்தீங்களா. அலைஸு ஸ்டிக்கரு வண்டியே ஒரு இதில் ஒரு ஸ்டைலாக இருக்குதுங்க. அதை உள்ள சீட்டுக்கு வரும், கம்பெனி வந்த சீட்டுக்கு வரும் தாங்க அது சரிங்களா. சீட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லைட் எல்லாம் போட்டு நல்லாயிருக்கும். ஏசி பவர் ஸ்டேரிங்கு 2 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். நல்லாயிருக்கும். இந்த வண்டியை பொறுத்தளவு சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லைங்க. நீங்கள் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லை. டயர்லாம் பார்த்து நல்லா தான் இருக்கும். 4 டயர் வந்து புது டயர் தான் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கும் சரிங்களா. 2013 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி 2,25,000 ரூபா. நீங்கள் முன்பணமாக 25 ரூபா கட்டுங்க, பேலன்ஸு 2 லட்சம் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துலாம். அதே மாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். இது அதே ஆல்டோ 800 தாங்க. இது ஆல்டோ 800ல் 18 மாடல் சிங்கிள் ஓனர் வந்திருக்கும். 70,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி. இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,90,000 ரூபா. அதெல்லாம் பிக்சர் கிடையாது. நீங்கள் நேரில் இந்த வண்டியை விசிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். அதே மாதிரி இந்த வண்டிக்கு நீங்கள் முன்பணமாக வெறும் 30,000 ரூபா கட்டினா போதுமானது. இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம், பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லோன் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி அவுட்லுக் பாருங்கள், நல்லா தான் இருக்கும். நல்லாயிருக்கும் வண்டி. ஒரு ப்ளூ கலர் வண்டி தாங்க, நல்லாயிருக்கும். லேடிஸுக்கு மேலே வந்து ஒரு பிடிச்ச கலருங்க இந்த வண்டி. மேக்ஸிமம் யாராவது லேடிஸ் கண்டிப்பாக இந்த வண்டி விரும்புவாங்க. ரெண்டாவது லேடிஸ் ஓட்டுறதுக்கும் இந்த வண்டி நல்லாயிருக்கும். ஒரு குட்டியான வண்டி, எந்த ஒரு டிராஃபிக்கில் எங்கே வேணாலும் போனால் திருப்பூர் வைக்கிறதுக்கு, ஏதாவது சந்தில் போகிற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஈஸியாக வந்து ஒரு லேடி வந்து இது மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன் ஒரு ஓட்ட தெரியாதவங்களே நீங்கள் யாராவது இந்த வண்டி எடுத்தாலும் கூட ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ ஓட்டி பழகிக்கலாங்க. அந்த மாதிரி வண்டி ஆல்டோ பொறுத்தளவு நல்லாயிருக்கும். இதுக்கு அது மாதிரி தாங்க 2,90,000 சொல்லியிருப்போம். இதுக்கு நீங்கள் முன்பணமாக 30 ரூபா மட்டும் கட்டுங்க, மிச்சம் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லோன் பண்ணி கொடுத்துடலாம். அதேமாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். இது அதேமாதிரி ஆல்டோ 800 இது 2015 மாடல் சரிங்களா. 2 ஓனரில் வந்துடுறாங்க. இந்த வண்டிக்கு 2,60,000 கொடுங்க. 2,60,000 நீங்கள் ஒரு 30,000 கட்டுங்க, பேலன்ஸ் வந்து பார்த்தா ஒரு 2,30,000 உங்களுக்கு வந்து லோனே வந்து பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் இப்போ பார்க்குற வண்டி பாருங்கள், எஸ்ப்ராஸோவில் ஒரு ஆட்டோமேட்டிக்கு. இந்த வட்டம் நம்மகிட்ட 2 ஆட்டோமேட்டிக் வந்துருக்குங்க சரிங்களா. இங்கே பாருங்கள், ரெனால்ட் கியூட்டில் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வந்துருக்குது. அதுவும் பாருங்கள் நம்ம ஆஃபீஸ் நம்பரேங்க 33. அதே மாதிரி இது பாருங்கள் திருப்பூர் நம்பருங்க. இது 2022 மாடல் 2 ஓனரில் வந்துடுறாங்க. ரெண்டுமே வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான். நீங்கள் திருப்பூர் வேணால் திருப்பூர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து ஈரோடு யூஸ் பண்ணிக்கலாம். உண்மையிலே ரெண்டுமே ஆட்டோமேட்டிக்கில் ரொம்ப லோ கிலோமீட்டருங்க. இது ஒரு 57,000 ஓடி இருக்கும், இது ஒரு 52,000 ஓடி இருக்கும். இதுதான் லோ கிலோமீட்டரில் ஓடி இருக்கும். ரெண்டுமே ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி. இது வந்து 2022 மாடல் 2 ஓனருங்க. இந்த வண்டி கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,25,000 ரூபா. நீங்கள் இந்த வண்டிக்கு முன்பணமாக வரும் 40 to 50 ரூபா கொண்டு வந்தால் போதுமானது. இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த வண்டி உங்களுக்கு லோன் ஆப்ஷனில் வேணுன்ற மாதிரி இருந்தால் இது வந்து பார்த்தீங்கன்னா 2018 மாடல் 2 ஓனரில் வந்துடுறாங்க, ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தா 3,25,000 ரூபா.
நீங்கள் இதுக்கும் முன்பணமாக ஒரு 30 to 40 ரூபா கொண்டு வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம். வாங்க வண்டியில் அவுட்லுக் எல்லாமே பார்த்துடலாம். இதை பாருங்கள், 2018 மாடல் ஆட்டோமேட்டிக்குங்க. மேலே டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 80-90% டயர் இருக்குது. நல்லாயிருக்கும். மேலும் இது அதே மாதிரி இப்போ லேடிஸோ யாராவது புதுசாக ஓட்டி போகிறவங்களுக்குலாம் மேலே இந்த வண்டியை வந்து நல்லா ஜெனினாக இருக்குங்க. சீட்டு கவர்லாம் பாருங்களேன், சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்களேன். ரெனால்ட்டுக்கு சீட்டு கவரு நல்லாயிருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, பவர் விண்டோ வந்துடுங்க. சிங்கிள் ஏர் பேக் மோக்கும் இதில் வந்துடும். நல்லாயிருக்கும் வண்டி, சில்வர் கலர் வண்டி நல்லாயிருக்கும். ஆட்டோமேட்டிக் தாங்க இது. அவுட்லுக்கும் சரி, நல்ல ஒரு சில்வர் கலர் வண்டி. அது ஒரு ஈரோடு நம்பருங்க. நல்ல ஒரு ஜெனினாக இருக்குது. சரிங்களா? இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,25,000 ரூபா. 18 மாடல், 2 ஓனர், ஒரு ஆட்டோமேட்டிக்கு. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிரஸை பாருங்கள், 22 மாடலுங்க. இது 2 ஓனர், ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான். இது நல்லாயிருக்கும். சும்மா அவுட்லுக்கே பாருங்கள், பார்த்தாலே தெரியும். சீட்டெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை, சும்மா நார்மலாக காட்டுங்களேன். நல்லாயிருக்கும் வண்டி. ஏன்னா 53,000 ஒன்றும் என்ன பண்ணியிருப்போம், எதுவுமே இல்லைங்க. சீட்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அந்தளவுக்கு வந்து பக்கா ஜெயினாக இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 4,25,000 கேட்குறோம். ஃபிக்ஸடெல்லாம் கிடையாது. நீங்கள் நேரில் இந்த வண்டியை விசிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக கண்டிப்பாக பண்ணி கொடுத்துலாம். சரிங்களா? அடுத்து பார்த்துடலாம். அடுத்து மேலே இதை பார்த்துலாண்ணா, இது பாருங்கள், மாறுதிங்கண்ணா. மாறுதியில் ஒரு ரிச்சுங்க வண்டி, ரிச்சு. ஆனால் வண்டி குவாலிட்டி சரி செம்ம ரிச்சுங்க. நான் சொல்லவே வேண்டியதில்லை, நீங்கள் கேமராவில் பார்த்தாலே தெரியும். அந்த வண்டி அவ்வளோ ஒரு புது வண்டி ஷோரூம் எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த கண்டிஷனில் வந்து வண்டி, எந்த ஒரு டென்ட்டு கிராச்சஸ் எது இல்லாமல் வண்டி பக்கா தெளிவான வண்டி. இது பாருங்கள், ரிச்சில் 2013 மாடல், 2 ஓனர், ஒரு பெட்ரோல் வண்டி. நம்ம கேட்கக்கூட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,75,000 ரூபா. ஃபிக்ஸெல்லாம் கிடையாது. நீங்கள் நேரில் அந்த வண்டியை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குங்க. இந்த வண்டிக்கு ஒரு 30 to 40,000 கட்டுங்க, மிச்ச பேலன்ஸ் வந்து உங்களுக்கு லோனே பண்ணி கொடுத்துலாம். வாங்க வண்டியில் அவர்களுக்கு எல்லாம் பார்த்துடலாம். இந்த வண்டியை பொறுத்து நான் சொல்ல வேண்டியதில்லைங்க. இந்த வண்டிக்கு நான் பர்ஃபார்மன்ஸே பண்ண தேவையில்லை. இதில் வந்து நம்ம டயர் இருக்குது, இந்த இது இருக்குது, இப்போ பாடி நல்லா இருக்குது, நான் எதுவுமே சொல்ல வேண்டாம். எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். டயர்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட புது டயருங்க. நீ அவுட்லுக்கு மட்டும் காட்டுங்களேன். அவுட்லுக்கு பாருங்கள். அதே மாதிரி பின்னாடி லுக்கை பாருங்களேன். உங்களுக்கு பேக் லுக்கை பார்த்தாலே தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். எந்த டென்ட்டு கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. நீங்கள் அப்படியே வரும்போது லைவாக அப்படி பாருங்கள், எந்த டென்ட்டுமே இதில் இருக்காது. வண்டி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்க. ஆனால் மாடல் 13 மாடல், ஆனால் இந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி வச்சுருக்காங்க, உண்மையில் பரவாயில்ல. சரிங்களா? இந்த வண்டிக்கு 13 மாடல், 2 ஓனர், 2,75,000 ரூபா. நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துடலாம். நான் அதே மாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். இது அமேஸுங்க, ஹோண்டா அமேஸு, ஒரு டீசல் வண்டி, 15 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டி. சரிங்களா? இது மைலேஜ் கிங்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 22லேருந்து 24, 25 கிலோமீட்டர் 100% மைலேஜ் கிடைக்கும். மற்ற அமேஸ் கிடைக்குதோ இல்லையோ, நீங்கள் இந்த வண்டி வந்து 24 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் 100% கிடைக்குதுங்க. நாங்கள் எடுத்து செக் பண்ணிட்டு வந்திருக்கோம். சரிங்களா? இது நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,50,000 ரூபா. வாங்க வண்டியில் அவுட்லுக்கு பார்த்துடலாம். ஹோண்டா அமேஸுங்க, 15 மாடல், சிங்கிள் ஓனரில் வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட டயர்லாம் பார்த்தீங்கன்னா 4மே பார்த்தீங்கன்னா ஒரு 80% 90% டயர் இருக்கும். நல்லாயிருக்கும். அது உள்ள இன்டீரியலும் பாருங்கள், நல்லா ஒரு சீட்டு கவர் தான் நல்லா போட்டிருப்பாங்க. அமேஸ் சீட்டு கவர் தான். பேக் சீட்டும் பாருங்களேன், சீட்டு கவர்லாம் வந்து நல்லாயிருக்கும். இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, 4 விண்டோ, பவர் விண்டோ வந்துடும். சென்ட்ரல் லாக் ரிமோட்டோடு இருக்குதுங்க. சரிங்களா? வண்டி ஒரு நல்லாயிருக்கும். டீசல் வண்டி, நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டிங்க. சரிங்களா? ஒரு சிடன் மாடலில் நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த வண்டியை விசிட் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக பிடிக்கும். இது மைலேஜ் ரீதியாக ரொம்ப ஒரு பெஸ்ட்டான வண்டி. அது சிங்கிள் ஹேண்டில் இருக்குங்க. 2015 மாடல், சிங்கிள் ஓனரில் வந்துடுறாங்க. ஒரு டீசல் வண்டி, 3,50,000 ரூபா கேட்குறோம். இது ஃபிக்ஸடு கிடையாது. இந்த வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் இருக்குதுங்க. இந்த வண்டிக்கு நீங்கள் முன்பணமாக 20,000 கொடுங்க. இந்த வண்டிக்கு நீங்கள் முன்பணமாக வெறும் 20,000 கொடுங்க. மிச்சம் வந்து பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து லோன் பண்ணி கொடுத்துட்றோம். ஆனால் உங்கள் சிபில் ஸ்கோர் 740க்கு மேலே இருந்தால் மட்டும் எங்களுக்கு தயவுசெய்து கால் பண்ணுங்கள். உங்களுக்கு லோன் எடுத்து ஏதாவது டிஃபால்ட்டோ இல்லை சிபில் இல்லைன்னா கண்டிப்பாக தயவுசெய்து ஃபோன் பண்ணி எங்கள் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். சரிங்களா? 740க்கு மேலே இருந்தால் மட்டும் பேங்க் லோனுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். அதே இந்த வண்டி பார்த்துடலாம். ஆனால் அது உண்மையிலே சொல்கிறேன், டஸ்டருங்க, உங்களுக்கே தெரியும். சரிங்களா? 2012 மாடல், 2 ஓனரில் வந்துடுறாங்க. ஒரு டீசல் வண்டி, அது 85 பிஹெச்ங்க. இது வந்து கிட்டத்தட்ட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் சால்டே மைலேஜ் கிடைக்கும். அது ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டி.
சரிங்களா. 2 ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், இதில் அலைஸ் வந்துடும். ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டி. இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,20,000 கேட்குறோம்னா. பிக்சர் கிடையாது. நீங்கள் நேரில் அந்த வண்டியை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெஸ்ட்டாக பிடிக்கும். உண்மையில் அந்தளவுக்கு வண்டி ஒரு குதிரை மாதிரி சொல்லணும், பக்காவாக இருக்கும். நம்பர் அது மாதிரி பாருங்கள், 4100 சரிங்களா. 100ன்னு வருதுங்க லாஸ்ட்டில். டிபார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா யாராவது எடுத்தால் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு பேர் சொல்கிற மாதிரி வண்டியாக இருக்கும். நல்லாயிருக்கும் வண்டி. அவுட்லுக்கும் சரி. ஒரு ஒயிட் கலர் வண்டி சரிங்களா. வண்டி நல்ல ஒரு ஜென்யூன் வண்டி. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து 2 லட்ச ரூபா லோன் பண்ணிக்கலாம் சரிங்களா. 3,20,000 சொல்லியிருப்போம் சரிங்களா. நேரில் வாங்க, வண்டியை விசிட் பண்ணுங்கள். என்ன பெஸ்ட்டாக பண்ணமோ கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம். நன்றி. ஆனால் இப்போ பார்க்கக்கூடிய வண்டி பாருங்கள், ஸ்விஃப்ட்டுங்க சரிங்களா. ஸ்விஃப்ட்டு 2010 மாடல், 2 ஓனர், ஒரு பெட்ரோல் வண்டி சரிங்களா. எஃப்சி மட்டும் இந்த வண்டிக்கு முடிஞ்சுங்க சரிங்களா. எஃப்சி பார்த்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்சூரன்ஸ் போட்டு எல்லாமே கரெக்ட் பண்ணி கொடுத்துடலாம். 2,60,000 இந்த வண்டி கொடுத்துடலாம். அதேமாதிரி இந்த வண்டியும் பார்த்துடலாம். இது வந்து பாருங்கள் டாட்டா விஸ்டா. டாட்டா விஸ்டாவில் ஒரு கோட்ரா ஜெட்டு 2012 மாடல், 2 ஓனர் வண்டி வந்துடுதுங்க. ஒரு டீசல் வண்டி. இது வந்து நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,85,000 நீங்கள் நேரில் அந்த வண்டியை விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். நான் அதே மாதிரி ஹோண்டா சிட்டி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. ஹோண்டா சிட்டியில் ஏற்கனவே பார்த்துருப்போம், 2013 மாடல் பார்த்துருப்போம் சரிங்களா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2009 மாடல், 2 ஓனரில் வந்துடுதுங்க. ஒரு பெட்ரோல் வண்டி. பேப்பர் கிட்டத்தட்ட 2029 வரலும் பேப்பரில் கரண்ட்டில் வந்துடும் சரிங்களா. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,75,000. அது ஃபிக்ஸடே கிடையாது. நீங்கள் நேரில் அந்த வண்டியை விசிட் பண்ணுங்கள், ஒரு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டியில் வந்து ஒரு ப்ளஸ் இருக்குங்க. இந்த ஹோண்டா சிட்டியில் ஒரு ப்ளஸ் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி வேணுன்ற மாதிரி தான் கண்டிப்பாக நீங்கள் இந்த வண்டி லைக் பண்ணலாம். இதில் என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே வாங்களே, இந்த வண்டியில் வந்து சன்ரூப் இருக்குதுங்க. கஸ்டமர் வந்து அவங்க பிள்ளைகளுக்கு இப்போ பண்ணுறதுக்கு மேலே உட்காந்து ஜாலியாக போகிறதுக்காக வேண்டி எக்ஸ்ட்ரா வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி சன்ரூப் போட்டிருக்காரு. சன்ரூப்பு பக்கா ஒர்க்கிங்கிலே இருக்குது சரிங்களா. சன்ரூப்பு பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது. உண்மையிலே வண்டி வந்து ஒரு டாப் அண்ட் மாடல் வண்டி தான். ஏபிஎஸ், ஏர் பேக்கு எல்லாமே பக்கா ஒர்க்கிங்கில் தான் இருக்குதுங்க சரிங்களா. 2,75,000 சன்ரூப்போடு இருக்குது. கண்டிப்பாக வேணுன்றவங்க கண்டிப்பாக முதலே வந்துருங்க. ஏன்னா இதெல்லாம் டிமாண்ட் வண்டி, கண்டிப்பாக சன்ரூப்போடு போயிடும். ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பாருங்கள், டாட்டா விஸ்டாங்க. டாட்டா விஸ்டாவில் ஒரு பெட்ரோல் வண்டி சரிங்களா. 2009 மாடல். பேப்பர் பார்த்தீங்கன்னா 2030 வரலும் கரண்ட்டில் இருக்குது சரிங்களா. இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,25,000. ஆனால் ஓனர் மட்டும் தாங்க 5 ஓனரு. நீங்கள் நேரில் வந்து வண்டி விசிட் பண்ணுங்கள், ஒரு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம்.